ஹாய் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு கடவுளை நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜோதிடத்தில் முதலாவதாக லக்கணத்தை பற்றி பார்ப்போம். எப்பயுமே ஒரு ஜாதகர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறார். அவர் உடலளவிலும் மனதளவிலும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக இருக்கிறார் அப்படின்னாவே அந்த லக்கணமும் லக்கணாதிபதியும் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். இதுதான் ஜாதகத்தோட ஃபஸ்ட்டு ரூல். இப்போ நம்ம உதாரணத்திற்கு நம்ம மேச லக்கணத்தை எடுத்துக்கிறோம். மேச லக்கணத்திலேயே லக்னாதிபதியான செவ்வாய் அங்கே ஆட்சி பலம் பெற்றிருந்தாருன்னு என்ன செய்யும், ஜாதகர் நல்ல திடமான உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல மனநிலையும் கொண்டவர் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். அதற்கு அடுத்தாற் போல நம்ம என்ன எடுக்கணும், அந்த லக்னாதிபதி போய் செவ்வாய் எங்கே இருக்கிறாரு, 1ஆம் இடத்துல இருக்கிறாரா, 5ஆம் இடத்துல இருக்கிறாரா, 9ஆம் இடத்துல இருக்கிறாரா, இல்லை 4, 7, 10 திரிகோணத்தில் இருக்கிறாரா, இல்லாட்டி கேந்திரத்தில் இருக்கிறாரா, 4, 7, 10 கேந்திரத்தில் இருக்கிறாரான்னு பார்க்கணும். அப்போ இங்கே லக்னாதிபதியான செவ்வாய் யாரு? இயற்கை பாவக்கிரகம். பாவக்கிரகம் எப்பயுமே திரிகோணத்தில் இருக்கக்கூடாது. அவர் கேந்திரத்தில் தான் இருக்கணும். அப்போ தான் அவர் நல்ல வலிமையை பெறாருன்றது நம்ம எடுத்துக்கிறோம். அதற்கடுத்து லக்னாதிபதியோடு யார் யார் சேர்ந்திருக்கிறாரு, இந்த லக்னாதிபதியுடைய நட்பு கிரகங்கள் சேர்ந்திருக்கிறதா, இல்லை லக்னத்திற்கு ஆப்போசிட்டான கிரகங்கள் சேர்ந்திருக்கிறதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதற்கடுத்து இந்த லக்னாதிபதி போய் ஒரு இடத்துல போய் இருக்கிறாரு பார்த்தீங்களா, அப்போ அங்கே அவர் யாரோட சாரத்தில் இருக்கிறாரு, எந்த எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரு, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூல்ஸுங்க. இதற்கு நம்ம குறைந்தது 35லேருந்து 40 மார்க் எடுத்துக்கிறணும். இது ரொம்ப ஒரு முக்கியமான இது சாரம். அது என்ன சாரத்தில் இருக்கிறாரு, அவரோட நட்பு கிரகங்களான இப்போ செவ்வாய் எடுத்துக்கிட்டோம்னா சூரியன், குரு, செவ்வாய் இவங்கெல்லாம் நட்பு கிரகங்கள். இவங்களோட சாரத்தில் இருக்கிறாங்களா, இல்லாட்டி சுக்கிரன், புதன், சனி இவங்களோட சாரத்தில் இருக்கிறாங்களா அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறோம். அந்த சாரம் வாங்கினாங்க பார்த்தீங்களா, அந்த சாரம் வாங்கிய அந்த அதிபதி அவர் எங்கே இருக்கிறாரு, அவர் ஆட்சி பலம் பெற்றிருக்காரா, நட்பு நிலையில் இருக்கிறாரா, நீசமாகி இருக்கிறாரா அப்படின்றதையும் நம்ம எடுத்துக்கணும். இப்படியெல்லாம் வச்சு பலவிதமான ஆய்வு செஞ்சு தான் அந்த லக்கணமும் லக்கணாதிபதியும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம ஆய்வு செய்யணும். ஓகேங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நம்ம இதற்கடுத்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.